25 ஹவர்ஸ் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் வந்துருக்கிறோம். நம்ம வந்து இண்டிகோ பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துச்சு, பயங்கரமாக ஆட்டம் காட்டிடுச்சுங்க. உங்களை விடவே மாட்டாங்க, துரத்திக்கிட்டே இருப்பாங்க. மூக்குலேருந்து தண்ணிலாம் ஊற்றுற அளவுக்கு காரமாக இருக்குது. அதுதான் ஃப்ரைட் ரைஸ் என்றைக்கோ வச்சது போல் ரக்கடாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. லாங்குவேஜ் தெரியலன்னா பயங்கரமாக ஏமாத்துறாங்க. ஸ்ரீநகர் வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக. நம்மளோட சிம் வந்து இனிமேல் ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன நண்பர்களே, நம்மளோட அடுத்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஆக்சுவலாக மணாலி கிளம்பும் போதும் கூட இதே இடத்துல நின்று தான் தயங்கி வீடியோ எடுத்தோம். பட் இப்போ ஓரளவுக்கு நம்ம பழகிட்டோங்க. நம்மளோட அந்தமான் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்லேருந்து அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட் ஆன மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வந்து காஷ்மீர் போகிறோங்க. என்னடா சடனாக காஷ்மீர்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ தான் ஸ்னோஃபால்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது. அதுவும் பட்ஜெட்டில் தான் பண்ண போகிறோம். பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வரையான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டேங்க ஃப்ளைட்டு. இப்போ வந்து நம்ம T1க்கு போகணுங்க. T1 தான் நம்மளுக்கு டிபார்ச்சர், அங்கே தான் நம்மளோட டெர்மினல். ஃப்ளைட்டு டிக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5500 வந்தது. டேரெக்ட் ஃப்ளைட் கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத்லேருந்து டெல்லி கனெக்டிங் ஃப்ளைட்டுங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி ஆகுது. ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு போல், நேற்று முடிஞ்சு போல். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்துங்க போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக 2 போர்டிங் பாஸ் கொடுத்துருக்காங்க கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு. நமக்கு வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ தான் ரிபப்ளிக் டே நேற்று தானே முடிஞ்சு. ஸோ அதனால் இன்னும் அந்த செக்யூரிட்டி வந்து பயங்கர டைட்டாக இருக்குது. சரி, அதான் அந்த சைடு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம போர்டிங் கேட் வந்து பார்த்திங்கன்னா 101. ஸோ அங்கே இருந்துட்டு வீடியோ எடுக்க விடல. ஏன்னா நேற்று தானே ரிபப்ளிக் டே. ஸோ அதனால் இன்னுமே அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதான் 2 போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம், இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து ஹைதராபாத் போகணும், அங்கேருந்து வந்து டெல்லிக்கு இன்னொரு போர்டிங் பாஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ ஓகேங்க, அப்படியே நம்ம கிளம்பிட்டு அங்கே ஃப்ளைட்டில் போய்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஹைதராபாத் வந்துட்டோங்க. என்ன ஆச்சுன்னா, ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஆன்ட்டி உட்காந்துருந்தாங்க. என்னால் கேமரா ஆன் பண்ணும்போதெல்லாம் என்ன தெரியாமல் எடுங்கப்பா அப்படின்ட்டாங்களா. சரி, நான் வீடியோவே எடுக்கலை அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதனால தான் டேக் ஆஃப் ஆகிறதும் அப்புறம் லேண்ட் ஆகிறது மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டினேன். இப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு இங்கே போர்ட் இருக்குங்க, அங்கே தான் போகணும். இப்போ எக்ஸிட் ஆகலாம். பட் எக்ஸிட் ஆனீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து எல்லாமே வந்து செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப செக்யூரிட்டி செக் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பட் நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தவங்கள பேக், அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டெல்லி வந்துடுமா. ஸோ நம்ம சின்னதாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், பவர் பேங்க், அதை மட்டும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் போதுங்க. ஓகேங்க, அப்படியே உள்ளே போகலாம். நீங்கள் இந்த மாதிரி டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது உங்களுக்கு வந்து இதிலே அங்கே நீங்கள் சென்னையில் சேம் ஏர்லைனில் வந்து எடுத்திங்கன்னா அங்கேயே வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கேட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 16ன்னு சொல்லிவிட்டு. நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை. ஜஸ்ட் அந்த போர்டிங் பாஸை யார்ட்டாவது காட்டிட்டு கூட நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடலாங்க. சேம் ஏர்லைனாக இருந்தால் மட்டும்தான் போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லக்கேஜும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஏர்லைனில் போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஹைதராபாத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சென்னை மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அங்கே சன்ரைஸ் வந்துட்டுருக்கு, அங்கே பாருங்கள். நம்மளோட ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு 40 மினிட்ஸில் வந்துருச்சுங்க. அவங்க டைம் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எடுத்து ஒரு 6:15க்கு கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்தா 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டெல்லிக்கு. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே நம்மளும் அப்படியே கிளம்புவோம். டெல்லி வந்து 10 மணி போட்டிருக்காங்க ஷெடியூல் படி. பட் எப்போ போகுது அப்படிங்கிறது எனக்கு ஷோராக தெரில. அது எனக்கு தெரிஞ்சு அதுவுமே சீக்கிரமாக போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 9:30 அதுக்குள்ளே போய்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்படியே கிளம்பலாம். நம்ம இப்போ டெல்லி வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து டெல்லியில் வந்து T1 டெர்மினல் 1லேருந்து இந்த மாதிரி லோக்கல் பஸ் இருக்குங்க, 40 ரூபா பெர் பர்சனுக்கு. அதில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, அங்கே கொண்டாந்து விட்டுருவாங்க. ஆக்சுவலாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்தோம் என்னங்கிறத. பயங்கரமாக மழை பெய்யுது. இப்போ டெல்லியில் வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, 16 டிகிரியில் இருக்குது. நம்ம வந்து இண்டிகோ பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துச்சு, பயங்கரமாக ஆட்டம் காட்டிடுச்சுங்க. ஃபுல்லாக க்ளவுடு, அந்த டர்புலன்ஸ்னால பயங்கரமாக ஷேக்காகி தான் வந்துட்டு இருந்ததா. ஸோ உள்ளே மழை பெஞ்சது தெரில. வெளில இறங்கும்போது தான் பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. உள்ளே சுத்தமாக தெரில. உள்ளே மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு இப்போ என்ன பிளான்னா, நம்ம வந்து காஷ்மீர் போகிறோம்ல. ஸோ அதனால் வந்து அதுக்கான வின்டர் கியர்ஸ்லாம் வாங்கணும்.
ஜாக்கெட்டு உள்ளே போடுற தெர்மல் அதெல்லாம் வாங்கணும். பட் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்குது, நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் நீங்கள் இன்கேஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ அதுக்காண்டி இப்போ எங்கே போகிறோன்னா சரோஜினி மார்க்கெட் போகிறதுக்காண்டி தோலாகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து டிக்கெட் எடுத்துருக்கோங்க. இந்த ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டு இன்னொரு மெட்ரோ மாதிரி நம்ம சரோஜினி மார்க்கெட் போகணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரோஜினி மார்க்கெட் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெல்லியிலே. ஸோ அந்த மார்க்கெட்டு தான் இப்போ போயிட்டு நம்ம விண்டர் கேர்ஸ் வாங்கிட்டு அப்புறமா வந்து நம்ம பஸ் ஏறி போக வேண்டியதாங்க. நமக்கு வந்து 3 மணிக்கு பஸ்ஸு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமா மஸ்ஜித்னு சொல்லிட்டு அது ஒரு ஏரியாவில். இங்கேருந்து டேரெக்டாக ஸ்ரீநகருக்கே இருக்குது பஸ்ஸு. ஸோ மொத்தம் வந்து ஒரு 22 ஹவர்ஸ் ஆகும் ஜர்னி, ஸ்லீப்பர் பஸ்ஸு. அங்கே தான் போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சரோஜினி மார்க்கெட் போவோம். அங்கே போயிட்டு என்ன எதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வரதா இருந்தால் டெர்மினல் T1 வந்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கி பஸ் எடுத்து ஏரோ சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடுங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து தோலாகான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ஒரு டிக்கெட்டை போட்டுருங்க மெட்ரோவில். இந்த மாதிரி ஒரு QR கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்கள் வந்துடுங்க, அவ்வளோதான். சரி, ஓகேங்க. நான் அப்படியே மெட்ரோ ஏறிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன எப்படி சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறத. ஏன்னா டைமில் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா மணி 11:30 ஆயிடுச்சு. நமக்கு வந்து 3 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். சரோஜினி நகர் வந்துட்டோங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வரும். ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்தே ஃபுல்லாகவே கடை இருக்குது. இங்கே கடை அந்த சைடு ஃபுல்லாகவே இங்கேருந்தே அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் வச்சு அப்படியே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த சைடு போயிட்டு பார்க்கலாம், உள்ள மார்க்கெட் போயிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத. மழை பெய்யறதுனால மோஸ்ட்லி கடையெல்லாம் எதுவும் இல்லை போல், அதனால தான். அந்த சரோஜினி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மால் ஒன்று இருக்குது, டவுன் டவுன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மால்னு. உள்ளெல்லாம் போக டைம் இல்லைங்க, மணி நம்மளை தாண்டி போய்கிட்டே இருக்குங்க. முதல்ல 12:30 சொன்னேன், இப்போ 1 மணி ஆகிடுச்சு. அப்புறம் நமக்கு சம்பவம் ஆகிடும். 3 மணிக்கு நம்ம பஸ்ஸை பிடிக்காட்டி சுத்தமாக முடிஞ்சு சோழி, அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா டிக்கெட் கிடைக்கலங்க. ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் தான் பிளான் பண்ணேன், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. வேறு என்ன பண்ணுறது? ஃப்ளைட் டிக்கெட் போடலாம். ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் வந்து இப்போ இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, ஸ்னோ பெய்யறதுனால கிளைமேட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதான் பஸ்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு தான் புக் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாங்க அங்கே போயிட்டு. ஏதோ சாப்பாடு கடை தேடுறதுனா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாம். எல்லாம் இந்த மாதிரி பானிபூரி இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு வழியாக சரோஜினி மார்க்கெட் வந்துட்டோங்க. கொஞ்சம் தூரம் தாங்க, 400 மீட்டர் தான் வருது. நான் ஒரு மால் சொன்னேன்ல, அந்த மால் ஒட்டி தாங்க இருக்குது. அந்த மாலை ஒட்டி அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது சரோஜினி மார்க்கெட். இங்கே பாருங்கள், உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக ஹிந்தி தெரியாது, பட் ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. உள்ளே போயிட்டு அவங்க சொல்கிறத வச்சு இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லைனா கீழே டெக்ஸ்ட்டில் போடுறேன் என்னென்ன எவ்வளோ ப்ரைஸ் சொன்னாங்க அப்படிங்கிறத. ஃபுல்லாகவே மார்க்கெட் தாங்க. இங்கிட்டும் போகலாம் போல், இந்த சைடும் போகலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரில. இந்த பாருங்க, இந்த நீங்கள் இப்போ ஸ்ரீநகர் காஷ்மீர் போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்குங்க இந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது போல். ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ்டு தான் போல், 200, 250. இந்த மார்க்கெட்லங்க கிடைக்காத பொருளே இல்லை போல், எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா எல்லாருமே வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட்டில் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம என்ன தான் பேசினாலும் வந்து அது கம்மி பண்ணுற மாதிரி தெரியலை. ஒருவேளை நம்ம வந்து ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக பார்கெயின் பண்ணலாம் போல். ஆனால் இங்கே வாங்க வர்றவங்களை விட விற்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க போல் இந்த சரோஜினி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், யாராவது கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஒரு கடை இருக்குன்னா அதில் 4 பேர் நிற்கிறாங்க. 4 பேரில் ஒரு ஆள் தான் கஸ்டமர், 3 பேர் விற்கிறவங்களாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி போலங்க. மழை பெஞ்சிருக்கிறதுனால தான் என்னன்னு தெரியல. வாயில் புகை போகுதா தெரியுதா உங்களுக்கு? எப்படி பயங்கரமாக இருக்கா? 15 டிகிரிக்கே எப்படின்னா நம்ம காஷ்மீரில் எப்படி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. எல்லாமே 200, 250 அந்த ரேஞ்சில் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 500ங்க, அதுக்கு மேலே இல்லைங்க எதுவுமே. இங்கே வந்துங்க நீங்கள் யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் பேசிட்டிங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க, துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாங்க வைக்காமல் விட மாட்டாங்க. அதுதான் இங்கே வந்துங்க ஒரு கடை இருந்ததா, சரி அதான் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இங்கே ஃபுல்லாகவே இவங்களோட இந்த நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. நம்ம சவுத் சைடு உள்ள ஐட்டம் எதுவுமே இல்லை. எனக்கு பேரும் தெரில, எல்லாமே புதுசாக இருக்குது. சரி அதான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கேன். ஃப்ளைட் ஏறினது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஏறணும். இப்போ மணி 1 ஆகிடுச்சு. எதுவுமே சாப்பிடல, காலையில் சாப்பிடல. ஸோ அதான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு ஆஃப் ரைஸ் வாங்கியிருக்கேன், 75. ஸோ அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன் இல்லைங்க, இது பயங்கரமாக காரமாக இருக்குது. என்னால் சாப்பிடவே முடியல. மூக்கிலேருந்து தண்ணிலாம் ஊற்றுற அளவுக்கு காரமாக இருக்குது. நான் போய் சொன்னேன் காரம் கம்மியாக போடுங்கன்னு. பட் ஆனால் ஓகே தான், பசிக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்காது. நம்ம முதல்ல காஷ்மீர் கிளம்பணும். இந்த ஏதோ ஆலு டிக்கியாங்க, அது வாங்கிட்டேன். அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த ஆலு டிக்கி சாப்பிட்டாச்சுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நான் அடிக்டே ஆகிட்டேன். நல்லா இருந்துச்சு. 40 ருபீஸ் நமக்கு வந்து ஒன்று தான் கேட்டேன். அது ஆக்சுவலாக 70. ஆனால் நல்லா இருந்துச்சு அது. பையா ஆலு டிக்கி குட், வெரி குட். அதான் அப்படியே நம்ம கிளம்பலாம். இங்கே ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்ற 2 ஐட்டம் சூப்பராக இருந்தது.
அவர் சமைக்கிற இடத்த உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். வீடியோ எடுக்கலை, நான் காட்டுறேன் அப்புறமா. பிளாஸ்டிக் கவர் இருக்குது இல்லைங்க, அந்த பிளாஸ்டிக் கவரில் ரைஸை போட்டு கட்டி வச்சுருக்காரு. அதுதான் ஃப்ரைட் ரைஸு, என்றைக்கோ வச்சது போல். அதுமாதிரி ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து அந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கவரில், பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிடுறாங்க. எப்போல்லாம் வந்து கேட்குறாங்களோ அப்போல்லாம் அதை எடுத்து போட்டு ஊற்றி நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஹைஜீன்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது போலங்க. இதாங்க மார்க்கெட்டு. எல்லாத்தையும் காட்ட முடியலங்க, வீடியோ எடுக்க விட மாட்டுறாங்க. வீடியோ எடுத்த வந்தால் வீடியோ டெலீட் பண்ணுங்கிறாங்க, வாங்கினா தான் வீடியோ எடுங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 9 மணிக்கு ஆரம்பிக்குங்க காலையில் மார்க்கெட்டு. நைட்டு அதே மாதிரி 9-10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1000 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மொத்த பர்ச்சேஸே முடிச்சுட்டு போயிடலாம். நான் வந்து ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேங்க எல்லாமே. ஆனால் அது குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து எப்போவாவது தான் வருவீங்க, நம்ம எப்போவாது தான் வரப்போகிறோம், மணாலி காஷ்மீர்லாம் எப்போவாது தான் வருவாங்கும் போது நீங்கள் நார்மலாக இங்கே கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து டெக்கத்லானில் வாங்கினேன். அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இன்கேஸ் நீங்களும் வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்கள் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் வேணால் அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இங்கே கூட வந்து வாங்கிக்கோங்க இந்த சரோஜினி மார்க்கெட்டில். ஓகேங்க, நம்ம சரோஜினி மார்க்கெட்லேருந்து கிளம்பிட்டோம். நிறையா ஸ்கேம்ஸுமே நடக்குதுங்க உள்ள. லாங்குவேஜ் தெரியலைன்னா பயங்கரமாக ஏமாத்துறாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ரீநகர் போகிறோம். இதுக்கு வந்து பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். ஒரு 23 மணி நேரம் ட்ராவலுங்க, ஒரு நாள் ட்ராவலு. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி நகர். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். அந்த பஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஜமா மஸ்ஜித்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸெல்லாம் எங்கேருந்து கிளம்பும் அப்படின்னா காஷ்மீர் கேட்லேருந்து தான் கிளம்பும். பட் நம்ம புக் பண்ணியிருக்கிறது என்னென்னு தெரில, அங்கே வர சொல்லிட்டானுங்க. இப்போ தான் மெசேஜ் போட்டிருந்தானுங்க. எனக்கு ஹிந்தியும் தெரியாது, கால் பண்ணானுங்க. எனக்கு நான் என்ன பேசுறதுன்னு தெரில. அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு விட்டேன், இந்த மாதிரி நாங்கள் வந்துடுறேன், எனக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டேன். அதான் மணி வந்து இப்போ 1:30 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. போயிடலாம், 15 கிலோமீட்டர் தான், மெட்ரோ இருக்குது, டக்கு டக்குன்னு போயிடலாம். அப்புறங்க நீங்கள் காஷ்மீர் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் குரூப்பாக பசங்களோட வர்றீங்க அப்படின்னா நான் பண்ண மெத்தட்லேயே வாங்க. ஃப்ளைட் இல்லைனா ட்ரெயினில் கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ட்ரெயினில் கூட வரலாம். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம ஜமா மஸ்ஜித் நோக்கி போகலாங்க. எப்படி ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து கணக்கு தப்பாக போட்டோம். என்னென்னா சரோஜினி மார்க்கெட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தான் இருந்தது அந்த ஜமா மஸ்ஜித். பட் இப்போ என்னென்னா அங்கேருந்து நான் வந்து ஒரு 1/2 ஹவரில் வந்துடலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துட்டு அங்கங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருந்தோம். ஆனால் பார்த்தா செம்ம டிராஃபிக்கு, மெட்ரோவில் வந்து செம்ம கூட்டங்க. என்னால் நின்று ஏற முடியல ஒரு இடத்துலையும். அப்புறம் மணி 3:30 ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க போல் எனக்காண்டி. எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஹிந்தி தெரில, அவருக்கு வந்து இங்கிலீஷ்னு பேசலை அவர். ஸோ அப்படியே தோடா ஹிந்தியை வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டேங்க. 3 மணிக்கு ஏறி இப்போ மணி வந்து ஒரு 8 o'clock ஆகுது. ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு நிப்பாட்டியிருக்காங்க. நான் வந்திருக்க பஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கூல் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு போகிற ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு வந்து மல்டி ஆக்சில் ஸ்லீப்பர் பர்த்துங்க. இந்த பஸ்ஸுக்கு ரொம்ப டிமாண்டுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஆனால் இப்போலாம் போய் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் டிக்கெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3000ங்க. இப்போ வந்துங்க ஸ்ரீநகர் அந்த சைடில் வந்து ரோடு வந்து க்ளோஸில் இருக்கான். ப்ரோ தான் சொன்னாங்க க்ளோஸில் இருக்குது, இவனுங்க ஏன் பஸ் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஃபுல்லி க்ளோஸ்டா? ஃபுல்லி க்ளோஸ்டு, ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. யா, பஸ்ஸோட பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது இந்த கூல் கார்ஸ்ன்னு நம்ம அதை படிக்கிறோம். பட் ஆனால் கூல் கார்ஸுக்கு வந்து கேக்கு வந்து சி போடணும்ல, கூல் கார்ஸுக்கு வந்து சி போடுவாங்க. பட் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இவங்க டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஒரு வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க கூல் கார்ஸ். டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி மல்டி ஆக்சில் பஸ் எதுவுமே போகிறதில்ல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தேன், அப்போவே டிக்கெட் கிடைக்கல. என்னடா பண்ணுறது, நம்ம வேறு ஃப்ளைட் டிக்கெட் வேறு போட்டோம். சரி இந்த பஸ்ஸையும் ட்ரை பண்ணலான்ட்டு பார்த்தா டிக்கெட் கிடைக்கலன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு தாள் கேன்சல் பண்ணியிருப்பாங்க போல். எனக்கு நோட்டிஃபை கொடுத்துருந்தேன், உடனே வந்து புக் பண்ணிட்டேன். அதுதான், இவர் தான் டிரைவர் நம்மளோட பஸ். I am Malik Sahil. I am the driver of this bus. ஹாய்ங்க, குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. நம்ம நேற்று 3 மணிக்கு பஸ் ஏறி இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உதம்பூருங்கிற ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. இப்போ தான் எழுந்திரிச்சேன் தூங்கி. நேற்று நைட்டு எங்கள் டிரைவர் கேபின் முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து படுத்துட்டேன். இதுதாங்க பஸ்ஸு, எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. ஸ்லீப்பரு, ஏசி பாருங்கள், எல்லாமே வாழ்வதனால ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு ஷேக்னஸ் எதுவுமே தெரில. இங்கே வந்துங்க என்னால் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு பார்க்க முடியல. சிம்மு மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபோன் எதுவுமே வராது, சிக்னல் எதுவுமே கிடைக்கல. நம்மளோட சிம்மு வந்து இனிமேல் ஒர்க் ஆகாது. நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் நம்ம காஷ்மீரில் இருக்க போகிறோம். இப்போ உதம்பூர் உள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம ஜம்முவை தாண்டி வந்துட்டோம். இனிமேல் ஒர்க் ஆகாத சிம், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நீங்கள் பக்கத்துலேயும் லோக்கலில் சிம் எதுவும் கிடைக்கல. ஸோ காஷ்மீர் போகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது போல். லாரி தாங்க அதிகமாக போயிட்டுருக்கு, லாரி, பஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. எனக்கு வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரில, ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு பயமாக இருக்குது. செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி நிறுத்தி ஒரு வெஹிக்கிளாக செக் பண்ணி தான் அந்த சைடு அனுப்பிட்டுருக்காங்க.
இங்கே பாருங்கள், இதுதாங்க உதம்பூர் பார்டர். உதம்பூர்லேருந்து நீங்கள் ஜம்முலேருந்து வர்றீங்கன்னா உதம்பூர், அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து காஷ்மீருக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. இந்த இடத்துல வந்து யூஸ்வலாகவே ஒரு செக்கிங் இருக்குமாங்க. இங்கே பாருங்கள், சிஆர்பிஎஃப் அந்த வேன் கிடக்கு பாருங்கள், அதில் தான் வந்து எல்லாருமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வெஹிக்கிள் விட மாட்டுறாங்க. காரு பைக்கு எது போனாலுமே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இங்கேருந்து ஸ்ரீநகர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 186 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களோட வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரக்கடாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அவங்க எதுவுமே சொல்லலைங்க, வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நம்பர் பிளேட் மட்டும் காட்டாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது வீடியோ எடுக்கவே. இங்கே ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு இடம் இல்லை, ஒரு பார்டர் ஏதாவது 4 ரோடு பிரிஞ்சாலே அங்கே வந்து இந்த சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இருந்துட்டு செக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இங்கே வந்துங்க சிம் கார்டு வந்து லோக்கலில் கிடைக்குமா? ஒருத்தர் வந்து வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாரான் பைக்கில். அவரை தான் தேடிட்டு இருக்கோம், ஆனால் கிடைக்கவே இல்லை. அவர் எங்கே போனாருன்னு தெரில. ஏன்னா ஷாப்ஸ் எதுவும் இல்லை, மொபைல் ஷாப்ஸ் கேட்டு பார்த்தா அங்கே எதுவும் இல்லை. அப்புறம் தான் ப்ரோ தான் சொன்னாங்க. ஹை ப்ரோ. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் எப்போதுமே வண்டியில் சுற்றிட்டு இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. எங்கே இருக்காருன்னு தெரியலையே. சிம்மு வாங்கிட்டேங்க, 500 போஸ்ட்பெய்ட் சிம்மு. இந்தியாவில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா. ஒரு வழியாக பஸ் எடுத்துட்டாங்க, இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்லீப்பர் பெர்த்துலேருந்து வியூ பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே ஜம்முலேருந்து நம்ம ஸ்ரீநகர் நோக்கி போயிட்டுருக்கோம். போக போக பயங்கரமாக ஸ்னோ பெஞ்சிருக்கு போல். அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்னோவாக கொட்டி கிடக்குங்க, ரோடு ஃபுல்லாக. இதனால தான் நம்மளை உதம்பூரில் ரொம்ப நேரம் நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. எப்பா எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பேஞ்சதில் எல்லா ரோடையும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லா வீடு மேலேயும் அப்படியே ஸ்னோ படர்ந்து கிடக்குங்க. நைட்டு பயங்கர ஸ்னோஃபால் போல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க பனிகால். நம்ம ஸ்னோ ட்ரெயின் கூட பார்ப்போம்ல, ஸோ அந்த ஏரியா தான் அது. நம்ம ஆக்சுவலாக இங்கே இறங்குறதா தான் பிளானு. ஆனால் அந்த சைடு ரோட் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் இதிலே ஸ்ரீநகர்லேயே வரைக்கும் பஸ்ஸில் வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது இந்த பனிகால், இந்த ஸ்னோ ட்ரெயின் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, ஸ்ரீநகர் வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக. எங்கெங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட அங்கங்கே டிலே ஆகி இப்போ தான் வந்தோம். நேற்று நம்ம 3 மணிக்கு பஸ் ஏறி இருப்போம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 25 ஹவர்ஸ் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் வந்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம அப்படியே ஹோட்டல் போகணுங்க. அதான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுனா ரேபிடோ எதுனா போட்டுட்டு அப்படியே நம்ம ஹோட்டல் போயிடலாம். பக்கத்தில் தான் புக் பண்ணியிருக்கேன், தால் லேக் பக்கத்தில். நான் ஹோட்டலுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக ரேபிடோ இருக்குங்க. நான் வந்து ரேபிடோ இல்லை நினச்சிட்டு இருந்தேன். ரேபிடோவில் புக் பண்ணிட்டேன். 150 ரூபா கேட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம எங்கே இறங்கியிருந்தோம்னா ஸ்ரீநகர் பிரிட்ஜுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது, 0 பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வந்து இது ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். தால் லேக் பக்கத்தில் புக் பண்ணியிருக்கேன் ஹோட்டலு. இதுதான் ரூம். எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 நைட் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு நைட்டும் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நான் வந்து booking.comல புக் பண்ணேங்க. இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ நமக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கிடச்சிச்சு. சரி புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு 500, 2 நைட்டுக்கு 1000 rupees. ரொம்ப கம்மிங்க. அதுவும் ஸ்ரீநகரில் இந்த பீக் வின்டரில் ரொம்ப கம்மி. இது ஆக்சுவலாக ஆஃப் சீசன் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த டூரிஸ்ட் அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியே கிடச்சிருச்சு, புக் பண்ணிட்டோம். ஸோ 2 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நான் நாளைக்கு வந்து தால் லேக் அங்கே இருக்க லோக்கல் ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.